மதுரையில் உள்ள அம்பேத்கர் பண்பாட்டு மையத்தில் வல்லமை அறக்கட்டளை சார்பில் இலவச காவலர் தேர்வு பயிற்சி மையம் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வல்லமை அறக்கட்டளை சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இலவச போலீஸ் பயிற்சி மற்றும் பல்வேறு கல்வி நிதியுதவி திட்டங்கள் மதுரையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அறக்கட்டளை டிரஸ்டி உமாதேவி, 4 பெண்களால் தொடங்கப்பட்ட அறக்கட்டளை மூலம் அடிமட்ட சமுதாயத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு உதவுவதுதான் இந்த அறக்கட்டளையின் நோக்கம் என்றும், இந்த வாய்ப்பு என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பயிற்சிகளை வழங்கி வருவதாக கூறினார். படித்துவிட்டு வேலைக்கு செல்ல முடியாத மாணவர்களுக்கு உதவிடும் வகையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள ஒருவர் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் மாணவர்களின் கனவை நிறைவேற்றும் வகையிலும் தாங்கள் முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் தங்களது பயிற்சி மூலமாக மாணவர்கள் காவல்துறையில் உயர் பதவியில் செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி தருவதாகவும், அதற்காக அவர்களுக்கு தங்கும் இடம், உணவு மற்றும் அடிப்படை வசதி ஏற்படுத்தி கொடுத்து வருவதாக தெரிவித்த உமாதேவி அவர்கள், இதுவரை தங்களிடம் 500 மாணவர்கள் உதவி பெற்று படித்து வருவதாக குறிப்பிட்டார். இப்போ இந்த எஸ்ஐ அண்ட் காவலர் பயிற்சிக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு நாங்க சில பேருக்கு ஸ்காலர்ஷிப்பாகவும் கொடுத்துருக்கோம், சில பேருக்கு இங்க தங்கி படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.